ஹரியோம். ராஜயோக விளக்கம். இன்றைய தலைப்பு மனதாக மிளிரும் பிராணசக்தி. முதுகினோடு உள்ள எலும்பு சங்கிலியை முள்ளந்தண்டு அல்லது மேருதண்டம் என்று கூறுவோம். இந்த மேருதண்டத்துள் இடை, பிங்களை என்று பகரப் பெறுகின்ற 2 நாடிகள் இருக்கின்றன என்பது யோகியர்களுடைய கூற்று. இவ்விரண்டு நாடிகளுக்கு புறம்பாக சுஷுப்னா நாடி என்னும் குழாய் ஒன்று இந்த மேரு தண்டத்தினுள் போய்கொண்டிருக்கிறது. இந்த சுஷும்னா நாடியின் கீழ் நுனியை குண்டலி கமலம் என்று யோகிகள் அழைக்கிறார்கள். அது முக்கோண வடிவம் பெற்றிருக்கிறது. அதனுள்ளே குண்டலி சக்தியானது சுருண்டு படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறது. அது விழித்து எழுந்திருக்குமானால் சுஷுப்ன நாடியின் வழியாக அது மேல் நோக்கி போக முயலுகிறது. படிப்படியாக குண்டலி சக்தி மேலெழுந்து வருங்கால் படலமாக மனது திறந்து எடுக்கப்பட்டு தோற்றத்திற்கு வருகிறது. அப்படி மனது விரிவடையும் கால் வியப்புக்குரிய தெய்வீக காட்சிகள் தோன்றுகின்றன. சித்திகள் பல அதன் விளைவாக யோகிக்கு உண்டாகின்றன. இக்குண்டலி சக்தி மூளையை எட்டுங்கால் அந்த யோகியானவன் உடலினின்றும் உள்ளத்தினின்றும் முற்றிலும் பிரிந்தவன் ஆகிவிடுகிறான். பின்பு அந்த நிலையில் ஜீவாத்மாவாக இருந்த யோகி ஜீவன் முக்தன் என்று சொல்லப்படுகிறான். மேலும் முதுகின்பால் உள்ள முள்ளந்தண்டு அல்லது யோகத்தண்டத்தின் அமைப்பை நாம் அறிந்திருப்பது அவசியமாகிறது. அது ஒரு தனி போக்கில் அமைந்திருக்கிறது. 8 என்னும் இலக்கை நேரே நின்று கொண்டிருப்பதற்கு மாறாக படுக்க வைத்தால் அதன் அமைப்பு எவ்விதம் இருக்குமோ இரட்டை குழாய்கள் போன்று அது இருக்கிறது. அந்த 2 குழாய்களும் நடுவில் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. இத்தகைய இலக்கங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கிக் கொண்டே போனால் எத்தகைய வடிவம் எடுக்கிறதோ அத்தகைய வடிவத்தில் மேருதண்டம் இருக்கிறது. இதில் இடது பக்கத்து குழாயில் இடை நாடி அமைந்திருக்கிறது. வலது பக்கத்து குழாயில் பிங்களை என்னும் நாடி அமைந்திருக்கிறது. இவ்விரண்டு குழாய்களும் இணைக்கப் பெற்றிருக்கின்ற நடுப்பகுதியிலே சுஷுப்னா நாடி அமைந்திருக்கிறது. ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டுள்ள எலும்பு குழாய்க்குள் கடைசி குழாய் மூலாதாரத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது. அக்குழாய் நின்று சுஷுப்னா நாடி என்னும் நுண்ணிய இலை கீழ் நோக்கி வருகிறது. இந்த நுண்ணிய இலையினுள்ளே மிக நுண்ணிய துவாரம் உண்டு. இந்த நாடியின் கீழ் நுனி மூடப்பட்டிருக்கிறது. எனவே சுஷுப்னா நாடியில் மேலிருந்து கீழ் வரை மிக நுண்ணிய குழாய்கள் போன்ற துவாரம் இருக்கிறது. எனினும் கீழ் நுனியில் அது அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அடைக்கப்பெற்றிருக்கிற கீழ் நுனி மூலாதாரத்தில் இருக்கிறது. இந்த மூலாதாரம் முக்கோண வடிவம் பெற்றிருக்கிறது என்பதை நவீன உடல்கூறு சாஸ்திரமும் இயம்புகிறது. கீழிருந்து மேல் நோக்கி போய்க் கொண்டிருக்கின்ற பிரம்ம தண்டத்தில் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற முள் எலும்புகளில் சிற்சில யோக ஆதாரங்களுக்கு ஏற்ற இடங்களாக அமைந்திருக்கின்றன. யோக ஆதாரங்கள் யோக சாஸ்திரப்படி 6 இருக்கின்றன. 6 ஆதாரங்கள் என்றும் 6 சக்கரங்கள் என்றும் 6 தாமரை தலங்கள் என்றும் 6 வடை வீடு என்றும் அவற்றை நாம் இயம்புகிறோம். இந்த ஆதாரங்களுள் அடியில் இருப்பது மூலாதாரம், உச்சந்தலையில் இருப்பது சகசிராரம், 1000 இதழ்களை உடைய தாமரை என அது விளக்கப் பெறுகிறது. உச்சந்தலையில் மூளையின் பால் அது இடம்பெற்றிருக்கிறது. எவைகளை முள் எலும்புகள் பிளக்சஸ் என்று நவீன உடல் கூறுகள் நூல்கள் இயம்புகின்றனவோ அவைகளோடு யோக சக்கரங்கள் இணைந்து நாம் அறிந்து கொள்ள முயலுவோமானால் யோக சக்கரங்கள் என்பவை நவீன விளக்கத்தின் மூலியமாக நமக்கு நன்கு புலனாகும். உடலின் கண் உள்ள நாடி நரம்புகள் 2 விதத்தில் செயல்புரிகின்றன என்பது நமக்கு நன்கு தெரியும். வெளியுலகத்திலின்று வருகின்ற உணர்ச்சிகளை உள்ளே மூளையினிடத்து எடுத்து செல்கின்ற நாடி நரம்புகள் ஒரு வகையில் வைக்கப்படுகின்றன. உள்ளிருந்து பிறக்கின்ற ஆணையை வெளியே இந்திரியங்களுக்கு கொண்டு வருகின்ற நாடி நரம்புகளை மற்றொரு வகையானவை என்று நாம் பொருள்படுத்துகிறோம். முதல் வகை நரம்புகள் புலனாவதை மூளைக்கு தெரிவிக்கின்றன. பிந்திய வகை நாடி நரம்புகள் மூளையில் பிறக்கின்ற ஆணையை புறத்தில் கர்மேந்திரியங்கள் மூலமாக செயலுக்கு கொண்டு வருகின்றன. முதல் வகை நாடிகள் உள்ளே செய்தியை எடுத்துச் செல்கின்றன. பிந்திய வகை நாடிகள் உள்ளிருந்து புறத்தில் உத்தரவை கொண்டு வந்து சேர்க்கின்றன. இத்தனை விதமான நாடி நரம்புகளில் சலனங்கள் எல்லாம் மூளையோடு இணைக்கப் பெற்றிருக்கின்றன. உடல் வாழ்க்கையிலே நிகழ்கின்ற
நிகழ்ச்சியெல்லாம் உள்ளபடி அறிந்து கொள்வதற்கு இத்தகைய நாடி நரம்புகளுடைய செயல்களையும் ஏனைய உறுப்புகளின் செயல்களையும் நாம் அறிந்திருப்பது அவசியமாகிறது. மூலாதாரத்தினின்று மேருதண்டத்தின் நடுவில் மேல் நோக்கி வருகின்ற சுஷும்னா நாடி மூளைக்கு வந்து சேருகிறது. மூளையிலே அது உருண்டை வடிவம் பெற்றிருக்கிறது. அந்த உருண்டை வடிவமானது மூளையில் உள்ள ஒரு வகை திராவகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. அப்படி அது திராவகத்தில் மிதந்து கொண்டிருப்பதில் அதற்கு நல்ல பாதுகாப்பு அமைந்திருக்கிறது. மண்டையிலே வலியை தாங்குதல் ஏதாவது நேர்ந்தால் அது தாக்குதலின் சலனம் திரவகத்துக்குள் வேகம் தணிந்து பாதுகாப்பை உண்டு பண்ணுகிறது. அப்படியல்லாது சுஷும்னா நாடியின் மேல் பகுதியில் இருக்கும் உருண்டை வடிவத்தை அத்தாக்குதல் நேரே வந்து மோதுமாகில் அதற்கு பெருங்கேட்டை விளைவிப்பது திண்ணம். இங்கனம் சுஷும்னா நாடியின் மேற்பகுதி மூளையிலே நன்கு பாதுகாத்து வைக்கப்பட்டிருப்பது ஞாபகத்தில் வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். இரண்டாவதாக நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய விஷயம் ஒன்றிருக்கிறது. மூலாதாரத்திலிருந்து யோக சக்கரங்கள் 6 ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அமைந்திருக்கின்றன. அந்த 6 சக்கரங்களையும் முறையே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாகதம், விசுத்தை, ஆக்னை என்கிறோம். ஆக்னை சக்கரம் நெற்றியில் புருவங்களுக்கிடையில் இருக்கிறது. 7வது ஞான பூமியாக அமைவது சகசிராரம். அது உச்சந்தலையில் இருக்கிறது. இப்படி அமைந்துள்ள யோக சக்கரங்களுள் உடலிலே குறியின் பால் அமைந்துள்ள மூலாதாரமும், நாபியிலே அமைந்துள்ள மணிபூரமும், உச்சந்தலையிலே அமைந்துள்ள சகசிராரமும் மிக முக்கியமானவை என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இனி பௌதிக விஞ்ஞானத்தினின்று கோட்பாடு ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மின் சக்தியை பற்றியும் அது வெவ்வேறு சக்திகளாக மாறி அமைவதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? மின்சக்தி என்றால் என்ன என்பதை நாம் நேரடியாக தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அது ஒரு வகை சலனம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரபஞ்சத்தில் பலதரப்பட்ட சலனங்கள் இருக்கின்றன. அத்தகைய சலனங்களுக்குள் மின்சக்தியாக இருக்கிற சலனத்துக்கும் இடையில் வித்தியாசம் யாது? நம்மெதிரில் இருக்கும் மேஜையில் சலனம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இம்மேஜைக்கு மூலப்பொருளாயிருக்கும் நுண்பொருள்கள் வெவ்வேறு திசையிலே சலித்து ஓடுகின்றன. அப்படி பல திசையில் ஓடுகிற நுண்பொருள்களை எல்லாம் ஒரே திசையில் ஓடும்படி செய்துவிட்டால் அச்சலனம் மின்சக்தியின் மூலமாக அமைவதாகும். ஒரு பொருளில் அடங்கியுள்ள நுண்பொருள்களை எல்லாம் ஒரே திசையில் நகரும்படி செய்வது மின்சக்தியின் செயலாகும். அறை ஒன்றனுள் காற்று நிறைந்திருக்கிறது. காற்றாக நிறைந்துள்ள நுண்பொருள்களை எல்லாம் ஒரே போக்கில் சலிக்கும்படி செய்துவிட்டால் அது அவ்வறை முழுவதையும் நிரப்பியுள்ள ஒரு பிரம்மாண்டமான மின்சக்தி ஜனனியாக வடிவெடுக்கும். ஸ்தூல உடல் நடைமுறைகளை பற்றிய மற்றொரு கோட்பாட்டை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது சுவாச கருவிகளை ஒழுங்காக செயல்புரியும்படி தூண்டுகின்ற கருவி எதுவோ அது நாடி நரம்புகளின் செயல்களையும் ஓரளவு கட்டுப்படுத்தி வைக்கிறது. இது வேறொரு விதத்தில் பகருங்கால் சுவாச நடைமுறைக்கும் நாடி நரம்புகளுடைய செயலுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு உண்டு. பிராணாயாமத்தை ஏன் பயின்று வர வேண்டும் என்று நாம் இப்பொழுது ஆராய்வோம். முதலாக ஒழுங்குப்பாட்டோடு சுவாசிக்குங்கால் சரீரத்திலுள்ள நுண்பொருள்கள் யாவும் ஒரே போக்கில் நகர ஆரம்பிக்கின்றன. மனதில் இச்சாசக்தி தோற்றத்திற்கு வருகிறது. அப்பொழுது நாடி நரம்புகளின் செயல்கள் எல்லாம் மின்சக்தியின் செயலுக்கு ஒப்ப மாறி அமைகின்றன. மின்சக்தியை உடலுள் செலுத்துங்கால் நரம்புகள் எல்லாம் அந்த மின்சக்தியை வாங்கிக் கொள்ளும் தன்மையுடையவளாக இருக்கின்றன. இதில் இன்று ஒரு உண்மை புரிகிறது. மனதிலே இச்சாசக்தி தோன்றும் பொழுதெல்லாம் நாடி நரம்புகளில் மின்சக்திக்கு நிகரான சக்தி ஒன்று உரு எடுக்கிறது. சரீரத்தில் பலதரப்பட்ட சலனங்கள் இருக்கின்றன. அந்த சலனங்களுக்கு இடையில் ஒழுங்குப்பாடு உண்டாகுமானால் மின்சக்தியை உடலில் உரு எடுக்க வல்லதாகிறது. ஒழுங்குப்பாடு அதிகரிக்கும் அளவு மின்சக்தியின் வலிவும் மிக அதிகரித்து வருகிறது. இச்சாசக்தியின் வலிவுக்கு ஏற்ப மின்சக்தியின் வலிவும் அதிகரிக்கிறது. அளப்பரிய இச்சாசக்தியை பெற யோகி எண்ணம் கொண்டிருக்கிறான். பிராணாயாமத்தினின்று உடலின் கண் இவ்வித மாறுதல் அமைத்து வருவது கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். உடல் முழுவதிலுமே மின்சக்திக்கு ஒப்பான ஒழுங்குப்பாடு அமைகிறது. சுவாசிப்பதன் மூலமாக உடலில் உள்ள ஆதாரங்கள் அனைத்தையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். மூலாதாரத்தில் குண்டலி என்னும் சக்தி சுருண்டு தூங்கி கிடக்கிறது. அச்சக்தியை தட்டி எழுப்புவதற்கும் நாம் பயில்கிற பிராணாயாமம் பயன்படுகிறது.
நாம் ஊனக்கண்ணில் காண்பவைகளையும் மனதில் கற்பனை பண்ணுபவைகளையும் கனவில் காண்பவைகளையும் வெவ்வேறு இடத்தில் தங்கி இருப்பவைகளாக பொருள்படுத்துகிறோம். அப்படி அப்பொருள்களுக்கு இருப்பிடமாவதை வெளி அல்லது ஆகாசம் என்கிறோம். இந்த ஆகாசத்துக்கு மகாகாசம் என்று பெயர். பஞ்சபூதங்களில் முதல் பூத உடல் எடுத்தது அது. எனவே இதை சாதாரணமாக பூத ஆகாசம் என்றும் நாம் சொல்லலாம். யோகி ஒருவன் மற்றவருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள வல்லவனாகிறான். பஞ்சேந்திரியங்களுக்கு எட்டாத பொருள்களை தனது மனதால் அவன் அறிந்து கொள்கிறான். அப்படி அவன் சாட்சிக்கு எட்டுவைகள் இந்த பூத ஆகாசத்தில் அமைந்தவைகள் அல்ல. அதிலும் நுண்ணிய மற்றொரு ஆகாசம் இருக்கிறது. அதை சித்த ஆகாசம் என்கிறோம். அது முற்றிலும் மனோமயமானது. மனோமயமான சித்த ஆகாசத்துக்கும் மேலான சிதா ஆகாசத்தும் என்பதும் சிதாகாசம் என்பது ஒன்று உள்ளது. அது முற்றிலும் ஞான சொரூபமானது. இந்த சிதாகாசமே சிதம்பரம் எனவும் பகரப்படுகிறது. காண்போன் காணப்படு பொருள் என்று பேதமற்ற பெருநிலை ஈண்டு நிகழ்கிறது. ஆத்மஸ்வரூபம் சுயஞ்சோதியாக ஈண்டு மிளர்கிறது. இந்த நிலையை எட்டுவதுதான் யோக சாதனத்தின் குறிக்கோள். குண்டலி சக்தி விழித்தெழுந்திருந்து சுஷுப்னை நாடி வழியாக மேல் நோக்கி செல்லுகிறது. அப்பொழுது அந்த நாடியில் உள்ள வெவ்வேறு யோக சக்கரங்களை அது எட்டுகிறது. மூலாதாரத்துக்குள் பக்கத்தில் உள்ள சுவாதிஷ்டானம் மணிப்பூர முதலிய சக்கரங்களை எட்டும் பொழுது மனோமனமாக இருக்கிற சித்த ஆகாசத்தின் காட்சிகள் தான் அங்கு கிட்டுகின்றன. மேலே போக போக மனோமயமாக இருக்கிற ஆகாசம் விஞ்ஞானமயமாக மாறுகிறது. உச்சந்தலையில் இருக்கும் சகசிராரத்தை குண்டலி சக்தி எட்டுங்கால் அது சிதாகாசமாகிறது. மன ஆகாசத்துக்கு அங்கு இடமில்லை. சுத்த சைத்தன்யம் அங்கு எஞ்சிருக்கிறது. மின்சக்தியின் உபமானத்தை மீண்டும் எடுத்துக்கொள்வோம். மின்சக்தியை மனிதன் கம்பியின் மூலமாக செலுத்துகிறான். ஆனால் இயற்கையோ கம்பியின் உதவியின்றி வெட்ட வெளியில் மின்சக்தியை செலுத்த வல்லது. யோக சாசனத்தின் ஆரம்ப தசையில் நாடி நரம்புகளின் வாயிலாக யோகி தனது உணர்வை வெளிப்படுத்துகிறான். ஆனால் சாதனத்தில் அவன் மேல்நிலைக்கு போகும் பொழுது ஸ்தூல சரீரத்தின் உதவியின்றி அவன் உணர்வுகளையும் எண்ணங்களையும் புறத்திலும் செலுத்த முடியும், அகத்தில் வாங்கிக் கொள்ளவும் முடியும். சரீரத்தில் உண்டாகின்ற உணர்ச்சிகளும் சலனங்களும் நாடி நரம்புகள் வாயிலாக மூளைக்கு அனுப்பப்படுகின்றன. இவ்வுணர்ச்சிகளை உள்ளெடுத்து செல்வதற்கேற்ற நாடி நரம்புகள் இருக்கின்றன. மூளை நின்று வெளியே செயலுக்கு கொண்டு வருவதற்கான நாடி நரம்புகளும் இருக்கின்றன. உணர்ச்சிகளுக்கு ஒப்ப சுவாசத்தின் போக்கு வரவில் மாறுதல் ஏற்படுகிறது. இடது நாசி துவாரத்தில் நிகழ்கின்ற சுவாச போக்குவரத்துக்கு இடை என்று பெயர். வலது நாசி துவாரத்தில் உண்டாகின்ற சுவாச போக்குவரத்துக்கு பிங்களை என்று பெயர். இடை பிங்களை ஆகிய சுவாச போக்குவரத்தின் வாயிலாக உணர்ச்சிகளும் உள்ளும் புறமும் எடுத்துச் செல்லப்படுகின்றன. மின்சக்தி கம்பியின் துணையின்றி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போவது என்பது மனோசக்தியானது. இந்த நாடி நரம்புகளின் துணையின்றி ஏன் செயல் புரியலாகாது? இயற்கைக்கு எது சாத்தியமாகிறதோ அது மனிதனுக்கும் சாத்தியமாகிறது. எப்பொழுது யோகி அவருடைய நாடி நரம்புகளின் துணையின்றி உணர்ச்சிகளை உண்டு பண்ண முடியுமோ அப்பொழுது அவன் பஞ்சபூதங்களால் ஆகிய தேகத்தை புறக்கணிக்க வல்லவனாகிறான். தேகத்தின் துணையின்றியே அவன் செய்ய கிடக்கும் காரியங்கள் நிறைவேறிவிடுகின்றன. பின்பு அதை எப்படி செய்து சாதிப்பது? சாதாரண வாழ்க்கை முறையில் மனிதனுக்கு இடை பிங்களை ஆகிய 2 நாடிகள் அல்லது கலைகள் வாயிலாக உணர்ச்சி எண்ணம் ஆகியவற்றின் போக்குவரத்து நிகழ்கின்றன. இடை பிங்களை ஆகிய 2 கலைகளையும் ஒடுக்கி வைத்துவிட்டு சுஷுப்னா நாடி வாயில் திறக்கும்படி யோகி செய்வாயே. ஆனால் பிறகு உடலின் துணையின்றியே தான் செய்ய கிடக்கும் கடமைகளை எல்லாம் அவன் செய்து முடிக்க வல்லவன் ஆகிறான். வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் அப்பொழுது அவனுக்கு அகன்று போகின்றன. உடலோடு சம்பந்தப்பட்டுள்ள வாழ்க்கையில் மனதானது நாடி நரம்புகள் வாயிலாக உணர்ச்சிகள் யாவையும் செய்து வருகிறது. சுஷும்னா வாயில் திறந்து விடுங்கால் இந்த நாடி நரம்புகளை தேவையில்லை. உடலின் உதவியின்றியே தான் விரும்பும் செயல்களை எல்லாம் யோகி செய்து முடிக்கிறான். அது மட்டுமல்ல, உடற்கூற்றை தாண்டியுள்ள நிலையிலே ஒருவனுக்கு ஞானோதயம் உண்டாகிறது. அந்நிலையில் தேகம் ஆத்ம சாதனைகளை பந்தப்படுத்த முடியாது. இப்பெரு நிலையை அடைவதன் பொருட்டு சுஷுப்னா நாடியை வசப்படுத்துவது முற்றிலும் அவசியம். தேகத்தின் நிலைமையை அனுசரித்தே இப்பொழுது நமது மனதின் சலனங்கள் நிகழ்ந்து வருகின்றன. தேகம் தகுதியற்ற நிலையில் இருக்கும்போது மனதில் நல்ல சலனத்தை உண்டு பண்ணுவது எளிதென்று உள்ளமும்
உடலும் சாதாரண நிலையில் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கின்றன. ஆனால் சுஷுப்னா நாடி வாயில் திறக்க பெற்றுள்ள யோகிக்கு உடல் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் ஒன்றுமில்லை. உடல் எந்நிலையில் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாது தனது மேலாம் சாதனங்களை யோகி செய்து சாதித்து வருகிறான். சுஷுப்னா நாடி திறக்க பெற்றிருக்கிறவனுக்கு மட்டும்தான் இது சாத்தியமாகிறது. சுஷுப்னா நாடியின் கீழ் நுனி மூலாதாரத்தோடு சம்பந்தப்பட்டு அடைபட்டு கிடக்கிறது. அதன் மூலமாக செயல் ஒன்றும் நிகழ்வதில்லை. யோகியானவன் சாதனங்கள் சிலவற்றை செய்கிறான். அந்த சாதனங்களின் விளைவாக சுஷுப்னா நாடியின் வாயில் திறந்து கொள்கிறது. உணர்வுகள் அதன் மூலம் மேல் நோக்கி அனுப்பப்படுகின்றன. மேலே பல படித்தரங்களில் யோக சக்கரங்கள் இருக்கின்றன. மேல் நோக்கி வரும் உணர்வு ஏதேனும் ஒரு சக்கரத்தை எட்டியதும் அச்சக்கரத்தினுள் அதற்கேற்ற எதிர்ச்செயல் உண்டாகிறது. யோக சக்கரங்கள் யாவும் உணர்ச்சியோடு கூடிய ஆதாரங்கள் ஆகின்றன. உணர்ச்சியற்ற ஆதாரங்களும் முள்ளந்தண்டில் ஆங்காங்கு இருக்கின்றன. உணர்ச்சியற்ற ஆதாரங்களுக்கு சுஷுப்னா நாடியின் சலனம் எட்டுங்கால் உடல்நிலை வெறும் எதிர்ச்செயல்கள் நிகழ்கின்றன. யோக சக்கரம் ஒன்றுக்கு சுஷுப்னா நாடியின் சலனம் எட்டுமிடத்து உணர்ச்சியோடு கூடிய எதிர் செயல் அங்கு நிகழ்கிறது. அதன் விளைவாக திவ்ய தர்சனங்கள் யோகிக்கு வாய்க்கின்றன. அந்த தர்சனத்தை தொடர்ந்து அதே சக்கரத்தினுள் சலனம் உண்டாவது இயல்பு. நுகர்ச்சி நமக்கு எப்படி விளைகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புறத்திலிருந்து இந்திரியங்கள் மூலமாக வருகின்ற செயல்களுக்கு மனதில் உண்டாகும் எதிர் செயல்களை இந்திரிய நுகர்ச்சிகளை எனப்படுகின்றன. விழித்திருந்து நாம் பெறுகின்ற இந்திரிய நுகர்ச்சிகள் புறத்திலுள்ள பொருள்களோடு இந்திரியங்கள் வைக்கின்ற தொடர்பினால் அமைகின்றன. ஆனால் கனவில் நாம் காணும் காட்சிகள் எப்படி அமைகின்றன? கனவு நிகழும் போது புற இந்திரியங்கள் செயல்படுவது இல்லை, புறப்பொருள்களின் நிகழ்ச்சியும் உண்டாவதில்லை. ஆயினும் கனவில் நமக்கு காட்சிகள் எப்படி அமைகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உணர்வை உள்ளெடுத்துச் செல்லும் சலனங்கள் மானுட அமைப்பில் எங்கெங்கோ புதைந்து கிடக்கின்றன. நனவிலே பட்டணம் ஒன்று காட்சிக்கு வருகிறது. புறத்தில் அத்தகைய பட்டணம் இருக்கிறது. அது இந்திரியங்களிடத்தில் சலனத்தை உண்டு பண்ணுகிறது. இந்திரியங்கள் நாடி நரம்புகள் அதே சலனத்தை துவக்கி வைக்கின்றன. அச்சலனங்களை மூளையின் கீழ் எடுத்துச் செல்லப்படுகின்றன. மூளையை கருவியாக வைத்துக் கொண்டு மனதானது பட்டணம் எனும் காட்சியை வாங்கிக் கொள்கிறது. அப்படியேற்ற காட்சியானது மனதில் எங்கேயோ புதைந்து கிடைக்கிறது. நெடுநாளைக்கு பிறகு அப்பட்டணத்தை பற்றிய ஞாபகம் மனதிற்கு வருகிறது. ஞாபகத்தில் வருகிற போது நாடி நரம்புகளில் உண்டாகிற சலனமும் பட்டணத்தை நேரே பார்க்கிற பொழுது நாடி நரம்புகள் உண்டாகின்ற சலனமும் கிட்டத்தட்ட ஒத்திருக்கின்றன. நேரில் பட்டணத்தை பார்க்க போது நாடி நரம்புகள் உண்டாகின்ற சலனம் உறுதியானது. அதன் ஞாபக மனதில் வருகிற போது உண்டாகிற சலனம் மெலிந்தது. ஆனால் இப்படி மெலிந்த சலனத்தை உண்டு பண்ணுவதற்கான வேக மூளையில் எங்கு இடம்பெற்றிருக்கிறது? முன்பு நிகழ்ந்தது போன்ற புறத்திலுள்ள இந்திரியங்கள் அச்சலனங்களை உண்டு பண்ணுவதற்கு உதவி புரிவதில்லை. மனதினுள்ளே அச்சலனங்கள் புதைந்து கிடக்கின்றன. மனதினுள் திரும்பவும் அவைகள் வெளிந்த நிலையில் சலனங்களாக வெளித்தோற்றத்திற்கு வரும்பொழுது கனவில் காணும் காட்சிகள் என அவைகளை நாம் பொருள்படுத்துகிறோம். ஆக கனவு என்பது மனதில் புதைந்து கிடக்கும் சலனங்கள் திரும்பவும் தாமாகவே செயலுக்கு வருவதாகும். எல்லா விதமான உணர்ச்சிகளும் ஆதி இருப்பிடமானது மூலாதாரம். அவையாவும் அங்கே திரட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆற்றல்கள் அனைத்தும் அடங்க பெற்றிருக்கும் நிலையை குண்டலி சக்தி என்கிறோம். சுருட்டி அடக்கி வைக்கப்பட்டிருக்கும் சக்தி என்பது அதன் பொருள். உணர்ச்சிகள் யாவையும் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிற இடம் மூலாதாரமாக இருப்பது போன்று செயல்களை யாவையும் அடக்கி வைத்திருக்கிற இடமும் அதே மூலாதாரம்தான். ஏதேனும் ஒரு புஸ்தகத்தை ஆழ்ந்து படிக்கும் போது அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை ஆழ்ந்து தியானம் செய்யும் பொழுது அல்லது புறத்திலுள்ள பொருள்களை ஆழ்ந்து எண்ணும் பொழுது மூலாதாரத்தில் கனல் உண்டாகிறது. மூலாதாரமே உணர்களுக்கெல்லாம் மூலபண்டாரம் என்று நிரூபிப்பதற்கு அதில் உண்டாகிற கதகதப்பே அத்தாட்சியாகிறது. சுருண்டு கிடக்கின்ற சக்திக்கு ஊக்கத்தை ஊட்டி எழுப்புவது யோக சாஸ்திரத்தின் நோக்கமாகும். அச்சக்தியானது விழித்தெழுந்தது பிறகு சுஷுப்னா வாயிலாக மேல் நோக்கி செல்லுகிறது. ஆங்காங்குள்ள யோக சக்கரங்களை அது எட்டுகிறது. ஒரு யோக சக்கரத்துக்கு அது வந்து சேர்ந்ததும் அங்கு அரும்பெரும் அனுபவங்கள் உண்டாகின்றன. மேல் நோக்கி வரும் உணர்ச்சியானது மிக மெல்லியதாயிருக்கிற பொழுது கனவு என்னும் அனுபவம் மனிதனுக்கு உண்டாகிறது. உணர்ச்சியானது இன்னும் கொஞ்சம் வலிவு வரும் இடத்தில் அவன் எதிர்ச்சியல் மனோராஜ்யம் என்றும் மனக்கோட்டை என்றும் மனோகல்பிதம் என்றும் பெயர் பெறுகிறது. மனது உள்ளேயே ஒடுங்கி இருந்து ஆழ்ந்த தியானம் நிகழும் போது அதற்கு சக்தி மிக உண்டாகிறது. அளப்பரிய சக்தியானது சுஷுப்னா நாடியின் வழியாக மேல் நோக்கி போகிறது. ஆங்காங்கிருக்கும் யோக சக்கரங்களை அச்சக்தியானது தாக்குகிறது. அதன்
விளைவு மிக அற்புதமானது. கனவு என்கின்ற நிகழ்ச்சியை காட்டிலும், மனோ கற்பனை என்கின்ற நிகழ்ச்சியை காட்டிலும், இந்திரிய நுகர்ச்சி என்னும் நிகழ்ச்சியை காட்டிலும் அது பன்மடங்கு மேலானது, ஆழ்ந்ததாகவும் இருக்கிறது. பொறி புலன்களுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக காட்சியாகும் அது. 6 ஆதாரங்களுக்கு மேலே உச்சந்தலையில் மேருமலை போன்ற இடத்தில் சகசிராரத்தை அவ்வுணர்ச்சியானது எட்டுங்கால் மூளையினிடத்து அற்புதமான மாறுதல் உண்டாகிறது. நிறை ஞானோதயம் அப்பொழுது நிகழ்கிறது. பரமாத்மன் அல்லது சதாசிவத்தின் தரிசனமும் அதுவே ஆகும். இப்படி மூலாதாரத்தில் நின்று சகசிராம் வரையிலுள்ள ஞான பூமிகள் குண்டல் சக்தியானது மேல் நோக்கி யாத்திரை செய்யும் பொழுது மனதின் வெவ்வேறு பகுதிகள் காட்சிக்கு வருகின்றன. ஸ்தூல நிலையில் பஞ்சேந்திரியங்கள் மூலமாக நமக்கு காட்சியில் இருக்கும் பிரபஞ்சத்தை யோகியானவன் சூக்ஷ்ம நிலையில் காண்கிறான். அதற்கு அடுத்தபடி காரண நிலையில் வைத்து அதை காண்கிறான். அண்டங்களுக்கு ஆதி காரணம் அவன் காட்சிக்கு எட்டுகிறது. காரணம் காரியம் ஆகிய இரண்டையும் கண்டுகொள்ளுதலே ஞானத்தின் கூறு ஆகும். இங்கனம் மெய்ஞானம் யோகிக்கு உண்டாகிறது. முதற்பொருளை அல்லது மூலப்பொருளை அறிந்து கொள்கின்றவன் எல்லாம் அறிந்தவன் ஆகின்றான். காரணப்பொருள் காரிய பொருள் ஆகிய யாவையும் அவன் காட்சிக்கு ஏற்றுகின்றன. அவன் நிறை ஞானி ஆகிறான். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் காணலாம். ஹரி ஓம்.